12 members 15 members டோட்டலாக வந்து நம்ம பேக்கேஜில் 27 members. இப்படி 27 மெம்பர்ஸை கூட்டிகிட்டு இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் நம்ம ஓன் ட்ராவல் பிராண்டோட ஃபர்ஸ்ட் 2025 ட்ரிப்பாக ஆக்ரா, டெல்லி, காஷ்மீர் பயணத்துக்கு கிளம்பியிருந்தோம். சென்னையிலேருந்து ஆக்ரா வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆன்போர்டே ட்ரெயினில் நாங்கள் ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம். சூப்பராக ஜேர்னி ஆக்ரா வரைக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 days பிளானில் ஆக்ரா அண்ட் டெல்லி இருந்துச்சு. 2 நாளில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல இடங்களை விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஜம்மு வரைக்கும் ட்ரெயினில் போயாச்சு. ஜம்முவில் மார்னிங் ஃப்ரெஷ்அப்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுடைய காஷ்மீர் பயணம் தொடர்ந்துச்சு. ஸோ இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸ்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேஷ்னல் ஹைவேஸில் ஒன்றான இந்த ஸ்ரீநகர், ஜம்மு டு ஸ்ரீநகர் நேஷ்னல் ஹைவேல நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய கர்வ்ஸ், பெண்ட்ஸ், டனல்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இன்னும் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறதுக்காக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழி எல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் டிலே ஆகலாம். சீக்கிரமே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து டிரைவிங் வழியாக போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதை விட ஒரு சூப்பரான விஷயம் சீக்கிரமே வரப்போகுது. ட்ரெயின் ட்ராக்கு ஜம்மு டு ஸ்ரீநகர் வரைக்கும், அது ஸ்ட்ரெயிட் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆல்சோ இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் போடும்போது அது இன்னும் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருக்கும், இல்லை கட்ரா வந்து கனெக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வண்டி நம்மளது ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு டனல் நம்ம பார்க்குறது. இது கொஞ்சம் சின்ன டனல் தான், இன்னும் நிறைய பெரிய பெரிய டனல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த மலைகள் தான் வைஷ்ணோ தேவி கத்ரா. அந்த டாப்புக்கு வந்து ட்ரெக்கிங் போகணும். பட் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ரூட்டில் இருக்கும். நம்ம வந்து கட்ரா வழியாக வந்து இந்த ஸ்ரீநகர் ஹைவே இருக்காது, உதம்பூர் வழியாக போவோம். ட்ரெயின் ட்ராக் தான் கட்ரா வழியாக இருக்கும். இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பாதையோட டெம்பிளும் அவ்வளோ கிளியராக தெரியுது. இன்றைக்கி ஃபாக்லாம் ஜாஸ்தி இல்லை, ஸோ நம்ம நல்லாவே பார்க்க முடியுது ரோட்டில் போகும்போது. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தான், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இன்னும் போக போக நிறைய பியூட்டிஃபுல் சீன்ஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம். 2 years முன்னாடி நான் இந்த ரூட்டில் வந்தப்போ இதே மாதிரி ரோடு யூஸ் பண்ணி தான் காஷ்மீர் போனேன். ஜம்முவிலேருந்து பனிஹால் வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி, பனிஹால்லேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் டெமோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ ட்ராவல் பண்ணதுக்கும் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும், இப்போ நம்ம டெம்போவில் ட்ராவல் பண்ணுறோம். ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து மாறப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜம்முவிலேருந்து உதம்பூர் வரைக்கும் அப்போ ட்ராவல் பண்ணும்போது ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. மேடு பள்ளம்னு ட்ராவல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து இருக்கிற ஹைவே வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. உதம்பூர் கிட்ட இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் டீசல் ஃபில்லிங்காக. இதை தாண்டி கண்டினியூ பண்ணி போவோம். அடுத்த ஸ்டாப்பு கண்டிப்பாக வந்து லஞ்ச் பிரேக் ஸ்டாப்பாக தான் இருக்கும் நம்ம பேக்கேஜ் மெம்பர்ஸ்க்கு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்தது இதோ இப்படி ஒரு வியூவை பார்க்க தான். கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். பனி மேலே நம்ம காலை வைக்க தான் போகிறோம்.
ஆனாலும் தூரத்துலேருந்து கிடைக்கிற இந்த வியூ செம்மங்க. ஹைவேவோடு சேர்ந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. இதான் சொன்ன கல்ல லைட்டாக போயிட்டு லஞ்சுக்கான ஸ்டாப் நிறுத்தியிருக்கோம். ராம்பன் அப்படிங்கிற இடம் இந்த ஜம்மு டு ஸ்ரீநகர் ரூட்டில் ரொம்ப முக்கியமான இடம். உதம்பூர் மாதிரி ராம்பன் அப்படிங்கிற ஏரியா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தியிருக்கோம். ஹைவே ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துறதுனால அவங்க வந்து இப்போ பேக்கேஜில் இருக்கிற மெம்பர்ஸே வாங்கி சாப்பிட்ணுன்னு கிடையாது. நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற பேக்கேஜ் A to Z பேக்கேஜ் தான். ஸோ எல்லா நாளுமே எல்லா மீல்ஸுமே இன்க்ளூடட் தான். நமக்கான கிச்சன் டீம் அங்கேருந்தே சமைச்சிருவாங்க. ஜம்முலேயே சமைச்சு பின்னாடியே ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கூடயே தான் வந்து அவங்களும் ஸ்ரீநகர் வர போகிறாங்க. ஸோ லஞ்ச் அவங்க கொண்டு வந்துட்டு இங்கே சர்வ் பண்ணுறது தான். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்ருவோம். பனிஹால் ரயில்வே ஸ்டேஷன். கண்டிப்பாக வந்து ரயில்வே லைன், ஸ்ரீநகர் ரயில்வே லைன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து தான் டெமோ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகுது. டெய்லி டெமோ ட்ரெயின்ஸ் இங்கே பனிஹால் டு ஸ்ரீநகர், பனிஹால் டு பாரமுல்லா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் கத்ரா வரைக்கும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். தனியாக வந்திருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ரவுண்டு ட்ரெயினில் கூட போயிருக்கலாம். ஓகே, அகெயின் இந்த ஆர்ச்சில் இருந்து பனிஹால் தாண்டி இருக்கிற ஸ்ரீநகர் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணதில்லை. அது என்ட்ரி டு காஷ்மீர். ஸோ குவாசிகந்த் டனல் தான் நம்ம வந்து தாண்டி இருக்கிறது. அந்த டனல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தோம். பட் அந்த ரியல் காஷ்மீர் சீனரிஸு, ஸ்னோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறது இதுக்கு மேலே தான். का नाम क्या है भैया? ये ब्रिजवाड़ा रोड है। ब्रिजवाड़ा जगह का नाम है। यहाँ इन्होंने इमरजेंसी के लिए बनाई हुई, कहीं पाकिस्तान या चाइना के साथ लड़ाई लग जाए तो यहाँ से भी जेट फाइटर टेक ऑफ कर सके, लैंड कर सके। இது ரன்வேவா பயன்படுத்துறாங்க. जेट फाइटर का रनवे है. சைடுல ரன்வே இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ரன்வே. சரி சரி சரி. सिर्फ 3 किलोमीटर का बनाया है सीमेंट का रोड. ओके. इधर ट्रायल किया उन्होंने जेट फाइटर का, पता है आपको? ओके ओके ओके. இந்த டோல்கேட்ல இந்தியன் ஃபிளாக் இருக்காது. இந்த டோல் जब तुझे जिंदगी में कभी परिवार में से और मेरे में से कोई भी चुना पड़ा
ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்பியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீநகரில் சென்ட்ரல்லே இருக்கக்கூடிய ஒரு ஹில்லுக்கு போகிறோம். சங்கராச்சாரியா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. டால் லேக்லேருந்து பார்க்கும்போது ஷிகாரா ரைடில் சூப்பராக ஒரு ஹில் தெரியும். அந்த ஹில்லுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கு மேலே வந்து எந்த டூரிஸ்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நைட் டைமில் ஈவினிங் ஆகி நைட் டைம் ஆனால் இங்கே வந்து அனிமல்ஸோட நடமாட்டம் இருக்கும். முக்கியமாக கரடிலாம் இங்கே அதிகமாக சுத்தமாக. இந்த ஹில்லும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபுல் ஆர்மி கண்ட்ரோலில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் போஸ்ட்டில் இந்த வண்டியை வந்து உள்ளே ஏறி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்லாம் விசாரிச்சுட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஹில்ஸ் நம்ம ஏறிட்டோம்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் பெரிய வேனு இல்லை டெம்போலாம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோஸ் இருக்குது. ஆட்டோஸ் யூஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் இருக்கும். பிளாக் பேர் ஆக்டிவிட்டீஸ் ஹை அர்பன் ஃபாரஸ்ட் டிவிஷன் ஸ்ரீநகர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன செக் போஸ்ட்டில் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 250 படிக்கட்டு மேலே ஏறி அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஒரு சிம்பிள் ட்ரெக்கிங் மாதிரி தெரியும், பட் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஏறிட்டு இருக்கிறது ஒரு 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில். குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏறும்போது அந்த ஆக்சிஜன் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கிடைக்காது நமக்கு. ஸோ அதனால் வந்து ஏறுறது வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஏறினதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு வியூ ஃபுல் ஸ்ரீநகரும் அந்த டால் லேக்கோட சேர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் வெயில் வரல. காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வராததுனால தான் இன்னும் அந்த கோல்டு நைட் இருந்த அந்த சில்னஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஒன்ஸ் வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். Shoes, leather articles are not allowed inside. செம்ம வியூங்க இது. ஜீலம் ரிவர் அப்படியே போகிற பாதை, ஸ்ரீநகருக்குள்ளேயே போகிற பாதை சூப்பராக தெரியுது. வெயில் அப்பா வருது கொஞ்சம் கொஞ்சம். இங்கேருந்து ஸ்ரீநகரோட வியூ பாருங்களேன். நம்ம ஊர்லலாம் வெள்ளம் வந்தால் இப்படி தான் இருக்கும். ஊரே வந்து வெள்ளத்தில் மூழ்கின மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லேக்கு பக்கத்தில் அந்த ஹவுஸ் போட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி தெரியுது. காஷ்மீரில் ஸ்ரீநகரில் மிஸ் பண்ண முடியாத ஒரு பிளேஸ் டால் லேக்கில் ஷிகாரா ரைடு. ஸோ பேக்கேஜில் இன்றைக்கி லோக்கல் சைட் சீயிங்கில் நம்ம செகண்டாக வந்திருக்கக்கூடிய இடம் ஷிகாரா ரைடு. பெஸ்ட்டு டைமுங்க இந்த மார்னிங் டைம். இப்போ வந்து ஒரு 11 o'clock ஆகுது, 11:30 ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சன்னும் நல்லா வெளியில் வந்துருச்சு. சாயந்தரம் ஆக போனால் நல்லா தான் இருக்கும். பட் சாயந்தரம் என்னென்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். தண்ணி மேலேயே இருக்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் டைமு. கரெக்டாக ஷிகாரா ரைட் போகிறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஷிகாராக்கு அப்படியே வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஷிகாரா பேரம் பேசி நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 800 850 சொல்லுவாங்க. அப்புறம் குறைச்சி 600 500 வரைக்கும் வரலாம். ஸ்ரீநகரில் லோக்கல் சைட் சீயிங்கை பொறுத்த வரைக்கும்
மார்னிங் நம்ம பார்த்தா சங்கராச்சாரியா கோயில் மலை மேலே இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பாட்டு. அதுக்கு அடுத்து தால் லேக் முக்கியமான ஸ்பாட்டு. அங்கே வந்து ஷிகாரா ரைட் போகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஸ்பாட்டு இந்த ஒன் டேல, ஸ்ரீநகர் ஒன் டேல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முகல் கார்டன். முகல் கார்டன் வந்து அகெயின் ஸ்ப்ரிங் சீசனில், சம்மரில் நீங்கள் வரும்போது, ஏப்ரல் மேலே வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கார்டனாக இருக்கும். ஃபுல்லாக பச்சை பசேல்னு நிறையா ஃப்ளவர்ஸு, சூப்பராக கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த டைமில் பிப்ரவரி இல்லை ஜனவரி அந்த ஸ்னோ டைமில் நம்ம வந்தோன்னா அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெறிச்சோடி தான் இருக்க போகுது. எல்லா மரங்களும் வந்து ட்ரையாக தான் இருக்க போகுது, சீசன் அப்படி. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்க்கு இங்கே கிட்ட தான், ஸ்ரீநகர்லேருந்து கிட்ட தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீநகர் லோக்கல் சைட் சீயிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாட்டை இன்றைக்கி முடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட்டாக ஈவினிங் ஷாப்பிங். இந்த ஒரு வியூ நல்லா இருக்குது பாருங்களேன், பின்னாடி இருக்கிற ஹில்ஸில் நைட்டு பேஞ்ச பனி, அதெல்லாம் நைட்டு பேஞ்ச பனி நான் மார்னிங் வந்து வெயில் அடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கீழே வர்றது சூப்பராக இருக்குல்ல. இப்படி வந்து சுற்றி சுற்றி சீனிக்காக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே போய் காட்டுறேன். இங்கே அகெயின் மெடோஸ் மாதிரி ஒரு வேலி மாதிரி இருக்கும். நல்ல ஸ்பாட் தாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். அண்ட் நம்ம பேக்கேஜ்க்கு ஐட்னரி பிளான் பண்ணும்போதும் ஒரு நாளில் விசிட் பண்ண போகிற பிளேசஸ்க்கு ப்ராப்பர் பஃபர் டைமிங்கோட தான் பிளான் கொடுக்கறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போனதுக்கப்புறமும் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு பின்னாடியே தள்ளிட்டே போயிட்டு சீக்கிரமே முடிச்சு அவசரமாக முடிச்சு அது தேவையே இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வரோம். ஸோ ப்ராப்பராக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பிளேஸையும் பார்க்கணும், நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அதை வந்து தடுக்கிற விதமாக சீக்கிரம் போங்கன்னு ஒரே நாள்லேயே 5-6 பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி நெருக்கடியாக பிளான் பண்ணுற மாதிரி கிடையாது. பஃபர் டைம் வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 2 பிளேஸு, அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முகல் கார்டன் முடிச்சுட்டு ஈவினிங் ஷாப்பிங்க்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரும்போது இங்கே வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவினிங் டைமில் தால் லேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கும். மார்னிங் டைமில் ஜாஸ்தி கடைகள் இருக்காது, பட் ஈவினிங்கில் நிறையா சின்ன சின்ன கடைகள். நீங்கள் வந்து லெஸ் ப்ரைஸில் காஷ்மீர் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அதனால தான் ஈவினிங் டைம் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்கும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, ஷால்ஸு, அப்புறம் நம்ம விண்டருக்கு வேர் பண்ணுற குல்லா, க்ளவுஸு எல்லாமே இங்கே வந்து ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஈவினிங் டைமில் தால் லேக் வந்து விசிட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல காஷ்மீரோட பியூட்டிங்க. டே டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகு. ஈவினிங் டைமில் ஹவுஸ் போட்ஸு அங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸு. ஸோ அந்த ஹவுஸ் போட்ஸோடைய லைட்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் செமையாக தெரியுது. குட் மார்னிங் கைஸ். டே 2 இன் காஷ்மீர். டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் லோக்கல் சைட் சீயிங் கொடுத்துட்டோம். இப்போ டே 2 அண்ட் டே 3 தான் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் மெயினான பார்ட். நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் மெயினான விஷயமான சோன்மார்க் அண்ட் குல்மார்க் இந்த டே 2 அண்ட் டே 3ல் நம்ம பார்க்க போகிறோம். டே 2 பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சோன்மார்க் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ எழுந்திரிச்ச உடனே எல்லா மெம்பர்ஸ், பேக்கேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்கான டைம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ உள்ளே போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ரீநகர் டு சோன்மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 2.5 hours ஆகிடும் டிராஃபிக்கை பொறுத்து.
ये देखो मोदी जी का टंडल। ये देखो मोदी जी का टंडल। अब इसके पास इसके जो पार जाएगा बर्फ ही बर्फ, आइस आइस, ओनली आइस। गाइस पाओ पाओ फ्रेश देखा ஈகோ பார்க் बल्ला बल्ला தஜ்வாஸ் கிளேசியர் அது பேர் தஜ்வாஸ் देखिए स्नो, ओनली स्नो आइस। ला 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 जिंदगी पे बल्ले चार तेरे में। காஷ்மீர் 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 மக்களே, செம்ம சூப்பரான ஒரு ஸ்பாட். சோன்மார்க் ரீச் பண்ணியாச்சு. வர வழி பார்த்துருப்பீங்க, முக்கியமாக சோன்மார்க் டனல். நம்ம வந்து ஒரு டனல் தாண்டியிருப்போம், முக்கியமான டனல் அது. ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டனலை தாண்டின உடனே சோன்மார்க்குங்க. சரியான ஒரு சீனரி. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீனரி மேலே தான் இருக்கோம். ஸோ முக்கியமாக இந்த சோன்மார்க்கில் நம்ம விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஜ்வாஸ் கிளேசியர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயினான கிளேசியர் அது. அதுக்கு பேர் வந்து தஜ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிவி ரைட் யூஸ் பண்ணி போகலாம், ஹார்ஸ் ரைட் யூஸ் பண்ணி போகலாம். நடந்து போக முடியாது, ரொம்ப கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ஏற்றம் கூட. ஸோ நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்னோவில். வேறு வழிகள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஏடிவி ரைடு யாரும் பின்னாடி பார்க்குறீங்களா, இது இருக்குது. இல்லாட்டி ஹார்ஸ் ரைடு இருக்குது. ஹார்ஸ் ரைட் ரொம்ப காஸ்ட்லி, ஏடிவி ரைட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் சோன்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி. மலை இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, அப்படி நடுவில் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும். நம்ம பேக்கேஜ் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலரில் கூப்பிட்டு வந்தோம். அங்கே பார்க்கிங்கில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோன்னா ஒன்று ஏடிவி பைக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குதிரை இருக்குது. குதிரை இந்த வாட்டி வந்து நான் ஆட் பண்ண சொல்லலை, ஏன்னா நான் ஏடிவி ரைட் டேரெக்டாக வந்து ஆட் பண்ண சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரைட் தான். தஜ்வாஸ் கிளேசியர் அந்த இடத்துல இருக்கும். அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிவி பைக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் ஸோ நம்ம பேக்கேஜ் மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பைக் ரைடில் தான் தஜ்வாஸ் கிளேசியர் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப்பாக நீங்கள் வரும்போதோ இல்லை பேக்கேஜில் நீங்கள் வரும்போதோ இது ஒரு அட்வான்டேஜ். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக போனாலோ இல்லை கப்புளாக போனாலோ ஜாஸ்தி அமௌண்ட் கேட்பாங்க. பட் நம்ம வந்து குரூப்பாக இருந்தால் அதிக மெம்பர்ஸ் வரோன்னு சொல்லி பேரம் பேசலாம். அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவான். நிறைய பேரம் பேசணுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் தான் வச்சு சேல் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பேரம் பேசுகிறது தான் எந்த அளவுக்கு காசு கம்மி பண்ணுறோன்னு இருக்கும். 2400 சொன்னது 1400 வரைக்கும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படியும் ஒரு அரை மணி நேரம் நின்று நாங்கள் பேரம் பேசியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்குனா அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடுக்கு அமிச்சாச்சு. அந்த கிளேசியர் பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வந்து நடந்து ஜாலியாக வந்து ஸ்னோலேயே நடந்துட்டு இங்கே மோமோஸு மேகின்னு வந்து சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரோடு மெயினான ரோடு. சோன்மார்க் தாண்டி அந்த டனல் தாண்டி போகக்கூடிய ரோடு வந்து லே போகக்கூடிய ரோடு. ஸோ சோன்மார்க் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டோம். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் டு ஸ்ரீநகர் கிளம்புறோம். टनल पे सोनमार्ग टनल அந்த பக்கம் ஏதோ போட்டுருந்துச்சு எக்ரஸ் டனல். मोदी जी का टनल है.
குட் மார்னிங் கைஸ். டே 3 நம்ம பேக்கேஜில், காஷ்மீர் பேக்கேஜில் டே 3. அகெயின் ஒரு முக்கியமான நாள். நேற்று எப்படி ஒரு சூப்பரான பிளேஸ் சோன்மார்க் விசிட் பண்ணியிருந்தோமோ, இன்றைக்கி நம்ம மெம்பர்ஸோட போக போகிற இடம் குல்மார்க். குல்மார்க் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கேபிள் கார் கொண்டோலா ரைடு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லேயே அந்த கொண்டோலா ரைடு இன்க்ளூட் ஆகிடுது. எல்லாருமே வந்து அந்த கொண்டோலா ரைடு போக போகிறோம். சூப்பராக இருக்க போது. நேற்று சோன்மார்க்கில் இருந்த மாதிரியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் கிளைமேட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோன்மார்க்குக்கு நேற்று எப்படி 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனோமோ அதே மாதிரி குல்மார்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் குல்மார்க்கில் என்னென்னா நடுவுலேயே வந்து டங்மார்க்கில் வந்து நம்ம வெஹிக்கல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் வந்து சொல்கிறேன். இதோ ஜைலோ ஒன்று, இந்த பக்கம் சுமோ ஒன்று, அப்புறம் பின்னாடி இன்னொரு ஸ்கார்பியோ ஒன்று. இந்த மாதிரி 4 வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு வண்டிக்கு 7 பேர் இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். இதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து கோண்டோலா ரைடு போகணுங்க. அந்த மலை தான் கோண்டோலா ரைடு இருக்கிற மலை. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அந்த தூரத்துக்கு வந்து ஏடிவியில் கூப்பிட்டு போகிறேன், அதில் கூப்பிட்டு போகிறேன், இதில் கூப்பிட்டு போகிறேன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஜாலியாக நடந்தே போயிடலாம். இந்த சைடில் இருக்கிற சீனரிலாம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பில்டிங் தெரியுதுல, அங்கே தான் போகணும். அப்புறம் எங்கே போச்சு? நான் போகும்போது ஒரு திடுக்கிடும் விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் இந்த கோட்டெல்லாம் மாட்டி திரும்ப முடியல. வேண்டிக்க குலதெய்வம் என்ன சொரிமத்த ஐயன் நெட்வொர்க் இருக்குமா? நெட்வொர்க்கா இருக்கு. வீடியோ கால் பண்ணுங்க அம்மாக்கு. ஆமாம் அதுக்கு தான் இப்போ
இதை பண்ணா பயந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours அந்த லைனில் நின்றுட்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு கூட்டம். இன்னைக்கு வேறு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் இல்லை, சீசன் டைமில் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். கொண்டோல வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ஏறினதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஒரு ரைடை வந்து வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. உண்மையிலேயே ஏஷியாஸ் ஹையஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் கேபிள் கார் இதுதான். போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம phase 1 ரீச் ஆகிடுவோம். அண்ட் சில மெம்பர்ஸ் நம்ம பேக்கேஜில் சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட்டுக்கு phase 2 வரைக்கும் கூட போகிறாங்க. फोटो रील மட்டும் பே பண்ணியா? இது பயவே இல்லையே. பயம் கீழே இருக்கும். வந்துட்டு நான் பண்ணி தரேன் மேலே எவனாச்சு கேட்குறான் பாப்போம். இங்கே கிடைக்கிற வியூ தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஸ்கேட்டிங் இருக்குது, அப்புறம் அந்த மோட்டர் பைக்கு அந்த ரைடு இருக்குது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வியூக்காகவே எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சில்லுன்னெலாம் காற்று இல்லை. ஸோ நிறைய நேரம் உட்காந்து நாங்கள் இந்த வியூவை ரசிச்சுட்டு அப்புறம் தான் இறங்க போகிறது. அண்ட் phase 2 இப்போ போது பார்த்தீங்களா, phase 2 போது அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகும். 4000 மீட்டர் ஹையில் இருக்குது. அங்கே சேம் லொக்கேஷன் தான். சேம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த வியூ நமக்கு தெரிகிற மாதிரி அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற வியூ தெரியும். பட் என்னன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4000 மீட்டர் அப்படிங்கிற போது கண்டிப்பாக ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்கும். பைசா பூச்சா பையில 100 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அதெல்லாம் மரம் ஒன்று குட் மார்னிங் கைஸ், டே 4 இன் ஸ்ரீநகர். அண்ட் நாங்கள் கிளம்பக்கூடிய நாள் வந்தாச்சு. 3 days ஸ்ரீநகரில் ஒரு நாள், குல்மார்க், சோன்மார்க், சூப்பராக ட்ரிப்பு முடிஞ்சது. நம்ம பேக்கேஜ் மெம்பர்ஸ் சூப்பர் எக்ஸைட்டட். நேற்று முக்கியமாக வந்து குல்மார்க்கில் அந்த கேபிள் கார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூஸ் கேட்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பாக இது இருந்திருக்கு. காஷ்மீருக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து. ஸோ எல்லா மெம்பர்ஸும் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்கலாம். பாசிட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க எப்படி இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்க, என்ன நினைக்கிறாங்க, எப்படி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் அடுத்து பார்ப்போம். இந்த டூர் டெல்லி, ஆக்ரா, காஷ்மீர் ட்ரிப்பில் நவீனோட வந்தோம். இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ் டூரில் ஹோல் ட்ரிப்புமே வாஸ் சூப்பர். அண்ட் மெயின்லி ஃபுட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவர் ஓன் சவுத் இண்டியன் ஃபுட் வாஸ் ப்ரொவைடட். அண்ட் டிரான்ஸ்போர்ட் சூப்பர், பிளேசஸ் சூப்பர், எங்கேயுமே குறை இல்லை, மனசு நிறைஞ்சிருக்கு, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் டு நவீன் அண்ட் ஆர்கனைசர்ஸ். இந்த பேக்கேஜ் ஆஃப் காஷ்மீர், டெல்லி அண்ட் ஆக்ரா வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் இவர் மிஸ்டர் நவீனுங்கிறது தான் ஆர்கனைசர். அவர் வந்து அவ்வளோ நல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணி நல்லா அந்த டூரையும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அந்த லன்ச் பேக்கேஜு இதெல்லாமே எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ அங்கங்கே இட் வாஸ் பீன் டெலிவர்ட். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அவரோட கோஆர்டினேஷன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தென் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வாட் எவர் டவுட்ஸ் நாங்கள் வச்சுருந்தோமோ எல்லாத்தையுமே அவர் கிளியர் அவுட் பண்ணி எவ்ரிதிங் இட் வாஸ் டன் வெரி ஸ்மூத்லி. அப்புறம் வேற என்ன, ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. நல்ல ஒரு கோஆர்டினேஷன், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது. இதை நாங்கள் எதிர்பார்க்கல, பட் அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டே எல்லாமே எல்லாம் ஆல் டுகெதர் இன் அண்ட் அவுட் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ விச் இஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் நவீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரிப். தேங்க்யூ. மோரோவர் பீப்புள் கேன் ஜாயின் இன் திஸ் ட்ரிப். ஃபர்தர் அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட அந்த வந்து ட்ரிப்ஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் இந்த தைரியமாக வந்து. ஸோ அதனால எந்த தயக்கமும் படாமல் வந்து ஜாயின் பண்ணலாம் எல்லாம் வந்து. இல்ல இல்ல நவீன் 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 வாங்க பாய் 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 பாய்.
ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஒரு யூடியூபரை நம்பி நம்ம இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி நம்ம போகணுமான்ட்டு ஒரு யோசனையில் தான் இருந்துச்சு. சரி, இத்தனை பேர் இவ்வளோ தூரம் நவீன் அவங்க வந்து இவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறாரு, சரி எந்த ஒரு ஸ்கேமும் இருக்காது அப்படிங்கிற இதில் ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபஸ்ட் அமௌண்ட்லாம் அனுப்பி ட்ரெயின் டிக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கிடச்சோன்னா ஓகே கொஞ்சம் ஜாலியாக கிளம்பலாம். காஷ்மீர் வந்து என்னுடைய ட்ரீம் பிளேஸ். ஸோ விசிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த ட்ரிப்பே ஜாயின் பண்ணேன். நல்லா இருந்தது. ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி ஃபுட்டு எல்லாமே பக்காவாக கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லா ட்ராவலுமே வந்துட்டு நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ட்ரெயினாக இருக்கட்டும், டிடி, அதுக்கப்புறம் பஸ்ஸு எல்லாமே. ஸோ எல்லா பிளேஸுமே நல்லா சுற்றி காமிச்சாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு நவீன் அண்ட் இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ். ஹாய் எல்லாருக்கும். நான் சென்னையில் தான் இருக்கேன். நவீனை வந்து ஒரு 2-3 இயர்ஸாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இவர் காஷ்மீர் ட்ரிப் போட்ட உடனே என்னோடய ட்ரீம் டெஸ்டினேஷனும் காஷ்மீராக இருந்ததுனால ஸோ இவரோட ட்ரிப் ஜாயின் பண்ணலான்னு ஃபீல் பண்ணேன். பட் என்னென்னா நான் மட்டுமா அதான் ஆக்சுவலாக ஃபேமிலியில் கன்சர்ன் இருந்தது. ஸோ தனியாக போகிறேன்னுட்டு. பட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த செக்யூரிட்டி இஷ்யூஸும் நான் ஃபீல் பண்ணல. எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் அகாமடேஷன், ட்ராவல், ஃபுட்டு எல்லாமே இட்ஸ் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக வந்து ஹோம் ஃபுட்டுன்றது ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு பக்காவாக இருந்துச்சு. டைம்லி ஃபுட்டு, அகாமடேஷன் வாஸ் வெரி குட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாஸ் வெரி குட் அண்ட் இட் வாஸ் வெல் கோஆர்டினேட்டட். பக்கா அரேஞ்ச் ட்ரிப்பாக இருந்துச்சு. ப்ரீ பிளான்டாக இருந்தது. ஸோ எந்த ரிக்ரெட்ஸும் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மெனி மோர் ட்ரிப்ஸ் வித் ஹிம். ட்ரிப்பு காஷ்மீர் ட்ரிப் வந்து ஆக்சுவலாக ட்ரிப்பு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சோன்மார்க் போனோம், குல்மார்க் போனோம், ஃபுட்டும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நவீன் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ். ஆக்சுவலி தேங்க்யூ. எங்களுக்காக நவீன் பாவம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்காக எல்லாம் நல்லா பிளான் பண்ணி எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தமிழ்நாடு ஃபுட்டு, நாங்கள் ஆந்திரவேல போகும்போது சுட சுட சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வடகம் அத்தனையும் கொடுத்து எங்களை அசத்தினார். இதுக்காக அவர் பெரிய ஸ்ட்ரெயின் எடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களை எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் தொலாவி ஃபேமிலி மெம்பர் மாதிரி தொலாவி ஆள் எங்கேயோ மிஸ் ஆகிருந்தா கூட கூப்பிட்டு சேர்த்து வச்சு எங்களை நல்லபடியாக கூப்பிட்டு வந்தார். நாங்கள் தங்கின இடங்களும் நல்லா சூப்பராக இருந்தது. ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஃபுட்டு வந்து ஹோம்லி ஃபுட்டாக இருந்தது. உன்னோட மேடம் எப்படி இருக்கு? இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஃபுட்டு தான் நமக்கு மெயின். ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டாக இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். போன பக்கம் வந்த பக்கம் எல்லா பக்கம் நிறுத்தி பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். எல்லாரும் பார்க்கலாம். 65வது வயசு 66வது வயசுல நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நவீன மறக்க முடியாத எங்க லைஃப்ல ஒரு நல்லா என்ஜாய் எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நாங்களும் காஷ்மீரை மறக்க முடியாது. நவீனையும் மறக்க முடியாது. எங்களோட வந்தவங்கள எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நல்லா அட்டாச் ஆகிட்டோம். கூட வந்தவங்க அத்தனை பேர் ஃபேமிலியாகவே இருந்தோம். நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நல்ல சமையல் அவங்களும் நல்லா ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு நல்லா கவனிச்சு என்ன வேணும், ஏது வேணும், எப்படி வேணும் அப்படின்னு கேட்டு எல்லாம் பார்த்து பரிமாறினாங்க. ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு எப்படி இருந்தது, தங்கினது எப்படி இருந்துச்சு, சுடுதண்ணி வந்துதான் எங்களுக்கு ரூம்ல வந்து அவர் தான் சுவிட்சே போட்டு கொடுத்தாரு. அது நவீன் வந்து ரொம்ப மறக்க முடியாது எங்களுக்கு. அதனால நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர். எங்களுக்கு இந்த ட்ரிப்புக்காக நாங்க என்னைக்கு நவீனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். மறுபடியும் நாங்க காசு கொடுத்து செலவு பண்ணாலும் எங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் வேணும். அதனால நல்லா நவீன் எங்க ஃபேமிலி மெம்பர். இனி மறுபடியும் ஃபர்தரா அவர் கூட எங்க ட்ரிப் போலான்னு ஐடியா பண்ணி தாராளமா நம்பி போலாம். நவீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ட்ரிப் உங்கள் கூட வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்தோம். அது கண்டாலா, சோனாமார்க் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ரா, தாஜ்மஹல், அப்புறம் நம்ம ஃபுட்டு அக்கமடேஷன் சவுத் இந்தியன். அதனால் வயறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அதான் பயந்து வந்துட்டு இருந்தேன், இது நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு. சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இனியும் அடுத்த ஏதோ ஒரு டூருக்கு எனக்கு வரணுன்னு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. நாங்கள் ஆக்சுவலாக மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு நார்த் இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக நவீன்குமார் அந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அப்படியே நார்த் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி தாஜ்மஹால் பார்த்தோம், அப்புறம் இந்தியா கேட் பார்த்தோம், அப்புறம் கடைசியாக காஷ்மீர் வந்திருந்தோம். காஷ்மீர் வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ் தான். ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு.
சோன்மார்க், குல்மார்க் அண்டு கேபிள் கார் ரைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்டு ரூம்ஸ் ஆல்சோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபுட்டை பற்றி சொல்லி ஆகணும். சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே ஆன் டைமுக்கு எல்லாம் ஃபுட்டும் சூப்பராக வந்துருச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு நவீன். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம். நண்பர் நவீன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த காஷ்மீர் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்புடன், மிகவும் எல்லா வசதிகளுடன் கூடிய அனைத்து விதமான சந்தோஷங்களுடன் கூடிய பயணமாக அமைந்தது என்பதில் மறுப்பேதும் இல்லை. நாங்கள் மிகவும் நன்றாக அதை அனுபவித்தோம். காஷ்மீரையும் அதனுடைய அழகையும் மற்றும் மக்களுடைய அன்பான உபசரிப்பையும் மற்றும் இந்த குழுவின் உதவியால் அனைத்து வசதிகளையும் அனுபவித்ததனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். வணக்கம். நல்லா என்ஜாய் பண்ணினோம். நல்ல ரெஸ்ட்டும் கிடச்சிது எங்களுக்கு, அதான் முக்கியம். நல்ல ரூம் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்ததால் வி குட் என்ஜாய் நைஸ்லி. நன்றாக இருந்தது. காஷ்மீர் பயணம் மிக அருமையாக இருந்தது. குல்மார்க் ரொம்ப ரொம்ப அருமை. தங்குற இடம், சாப்பாடுலாம் இருந்தது. சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பட் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணிட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்தார். நல்ல நன்றிப்பா. ட்ரிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எப்படி வந்தோம், வரும்போதே யோசித்தோம் எப்படி தான் சமாளிக்க போகிறோமோன்ட்டு. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா அப்படியே நவீனோட சேர்ந்து ஜாலியாக பக்காவாக முடிஞ்சு. நாங்கள் நவீன் ப்ரோவோட நல்லா சூப்பர் ட்ரிப் இது. காஷ்மீர் இது செமையாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரிப்பு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுதான் வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த மாதிரி இடத்துக்கு எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றோம். நவீன் ப்ரோ நல்லா இது பண்ணார். சூப்பராக இது பண்ணாங்க. சூப்பராக காட்டி கொடுத்தாரு. எல்லா இடமே சூப்பராக இது பண்ணார். சாப்பாடு கீப்பாடு எல்லாமே கொடுத்தாரு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. A to Z நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனல் எடுத்து போய் வீட்டில் விடுற வரைக்கும் ₹1 எங்களோட ஃபைனான்ஸ் எதுவுமே கிடையாது. சூப்பராக பண்ணார். ஹாய் போல். ஹாய் ஹாய். நல்லா இருந்துச்சுப்பா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு அழகான ஊர் தான் காஷ்மீர். அன்பான மக்களை கொண்ட ஊர் தான் காஷ்மீர். ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால, ஒரு சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும், ஒரு சில பயங்கரவாத அமைப்புகள்னாலையும் தொடர்ந்து அந்த அழகான ஊருக்கு சோகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சோகம் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும். ஸோ சீக்கிரமே அந்த விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகிடணும். கவர்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ஸ்டெப் எடுக்கட்டும். பட் காஷ்மீர் திரும்ப இப்போ எப்படி இந்த வீடியோவில் பார்த்தோமோ திரும்ப இதே மாதிரி மக்கள் விசிட் பண்ணுற ஒரு சூப்பரான இடமா திரும்பி வரணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. காத்திருப்போம். சீக்கிரமே எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து ஒரு அருமையான பயணத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.